ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு அனலைஸ், அதுக்கப்புறமா லைவ்ல சில முக்கியமான விஷயங்கள் நடந்தது. விக்ரம் பிரஜன் மிரட்டினது, கூடவே சாண்ட்ரா மார்க் பண்ணது, இந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் டாஸ்கில் எல்லாருமே நாமினேட் பண்ணுறாங்க சாண்ட்ராவை. அது கூட திவ்யா என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்னை நாமினேட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சில பேர்லாம் திவ்யாவை நாமினேட் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆயிடுறாங்கன்னா, திவ்யா அண்ட் சாண்ட்ரா நாமினேஷன் வந்துடுறாங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் ஹவுஸ்மேட்ஸ்னால ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினதுனாலையும் அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டதுனாலையும் இந்த ஜெயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கூடவே விக்ரமுக்கு ஒரு ஆப் வைக்கிறாரு. இவங்க நைட்டு தான் ஜெயிலுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி எல்லா வேலையுமே, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே, சமையல்லேருந்து பாத்ரூம்லேருந்து எல்லா வேலையுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எல்லா வேலையும் செய்யறது நீங்கள் தான் மேற்பார்வை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. விக்ரமுக்கு சரியான ஆப்பு. பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க என்ன செய்ய போறீங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திவ்யா சொல்றாங்க, நான் உங்களெல்லாம் செய்ய மாட்டேன் ஐயா, இது இப்ப செய்ய போறேன் பாருங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிக் பாஸுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாதுங்க. விக்ரம் திவ்யா கிட்ட ஒரு வேலை சொல்றாரு. இந்த பப்பாளி பழம் கட் பண்ணிருக்கு, எல்லாமே ஷேர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு திவ்யா கிட்ட. திவ்யாவும் பொறுமையா போய் அதை எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் பிக் பாஸ் என்ன சொல்றாரு, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கார்டன் ஏரியால இருங்க அப்படின்றாங்க. அது என்ன பண்றாங்க, அப்படியே போட்டுட்டு டப்புன்னு போயிடுறாங்க. விக்ரம்க்கு என்னன்னாக்கா, காலையில இருந்து யாருமே ஸோ எல்லாருமே இதை எதுவுமே ஷேர் பண்ணி கொடுறா அப்படின்ற மாதிரி சபரிகிட்ட சொல்கிறாங்க. சபரி என்ன பண்ணுற, வெளியே எடுத்துன்னு ஷேர் பண்ணுற நேரத்தில் திவ்யா குறுக்கிடுறாங்க. நான் எனக்கு சொன்ன வேலையை இவர் ஏன் மாற்றி கொடுக்குறாரு, என்ன தானே எல்லாருமே என்ன தானே செய்ய சொன்னாங்க அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. திவ்யாவுடைய பிளான் என்னக்கா, விக்ரமை வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. திவ்யா மட்டும் இல்லை, பிரஜனும் சரி சாண்ட்ராவும் சரி, இவங்க மூணு பேருமே சேர்ந்து விக்ரமுக்கு மேலே சம காண்டில் இருக்கிறாங்க. விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ராவை கூப்பிட்டு ஒரு வேலை சொல்கிறாரு. நீங்கள் நேற்று போட்ட அந்த பூண்டு தோலெல்லாம் எடுங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அதுக்கு மாப்பு வாங்கி கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது, நீங்கள் கையில் எடுங்க அப்படின்றாரு. கையில் நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது, நாங்களாம் நேற்றுலாம் கையில் தானே எடுத்தோம், நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி பக்கத்தில் பிரஜன் இருந்தாப்புல. ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா, நம்ம பிரஜனுக்கு சம காண்டாயிடுது. இதை பாரு, எங்கிட்டலாம் இந்த மாதிரி நோண்டின்னு இருக்காரு. உங்களுக்கும் அவங்களுக்குள்ள பேச்சுன்னா நீங்கள் அவங்களுக்குள்ள பேசுங்க. என்னை எதனா உள்ள கூட்டின்னு வந்தீங்கன்னாக்கா, நான் முடிச்சு விட்டுருவேன், நான் செஞ்சு விட்டுருவேன், நான்லாம் தூக்கி போட்டுருவேன், நான் பந்தாடிடுவேன். இப்படி உதார் விட்டு தாண்டாப்பா, நீ எல்லாம் பெரிய ஆள் தாண்டாப்பா. நீங்களாம் லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. வாழ்க்கையில ஒரு ஷோல எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாகரிகமே இல்லையா? விக்ரம் பாருங்க, சிரிச்சுக்கினே சைலண்டா நீ என்னன்னா பேசு, அவங்க சாஃப்டா ஹேண்டில் பண்றான். ஆனா நம்மளுக்கு தான் கோவம் வருது. ஏடா இந்த மாதிரி கேளண்டா, இந்த மாதிரி சொல்லண்டா, இந்த மாதிரி பண்ணண்டா. போன வாரம் விஜய் சேதுபதியே சொல்லிட்டாருடா, தனியா விளையாடுறான்னு போய் அமிச்சானா புருஷன் பொண்டாட்டியோட விளையாடிங்கிறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இன்னும் ஒன்று அதெல்லாம் எடுத்து சொல்லலாம்ல. அதாவது எல்லாமே மறந்து போயிடுறாங்க, பாயிண்ட்டை பேச மாட்டேன்றாங்க. அதில் பாயிண்ட் பேசுறது யாருனாக்கா நம்ம பார்வதி தான். பார்வதிலாம் பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறதுல கெத்து தான். அதில் வரைக்கும் நம்ம பார்வதியை பாராட்டி தான் ஆகணும். ஆனால் பிரஜன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக வெளியே போகக்கூடாதுங்க, அசிங்கப்பட்டு தான் போகணும். பொண்டாட்டியை எதனா பேசுனாக்கா தூக்கிடுவேன், மடிச்சிடுவேன், பேக்கெட்டில் போட்டுருவேன். இதெல்லாம் என்ன மிரட்டுறாரு, ஒன்றுமே புரியல. இந்த திவ்யாவும் சாண்ட்ராவும் ஜெயில் போகிற விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கினாங்க. அந்த சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி பிக் பாஸ் விடக்கூடாது. ஏன்டா நம்ம ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணணும். அதாவது சீசன் 3ல லாஸ்ட்லியாக என்ன பண்ணுவாங்க, வாண்டடாக ஜெயிலுக்கு போவாங்க. அந்த நேரம் பார்த்து கஞ்சி சோறு, உப்பு இல்லாத கஞ்சி சோறு, அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பணும். அந்த மாதிரி அனுப்பிச்சாதான் இன்னொரு முறை வாண்டடாக ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் யோசனை பண்ண மாட்டாங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் அலரணும். அந்த மாதிரி பிக் பாஸ் எதனா பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். விக்ரம் பூண்டு தோல் எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்னும் போது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. விக்ரம் உள்ளே போன பிறகு பார்வதி கிட்ட போயிட்டு இந்த சாண்ட்ரா பண்ணுவா பாருங்க, ஐயோ தலையில் அடிச்சுக்கலாம் போல இருக்குங்க. அது என்னங்க ஒரு ஆக்ஷனு, அதாவது அவ்வளோ என்னங்க ஒரு வன்மம் உங்களுக்கு. உங்களுடைய உள்வன்மம், உங்களுடைய உள் மனசு தாங்க வெளியே வரும். இந்த மாதிரி மோசமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அவன் மார்க் பண்ணுறான், விக்ரம் மார்க் பண்ணுறான்றீங்களே. இப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வேணால் பாருங்கள், இப்படி சைலண்ட்டாக பார்த்துனே இருங்க. விக்ரம் கப் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். விக்ரம் கப் அடிச்சிருவான். அப்படி மிஸ் ஆச்சுன்னா கனி, இவங்க ரெண்டு பேரில் யாரும் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பார்ப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.